பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்க உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு புது வருஷத்தை காண்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடந்த ஆண்டுகள் முழுவதிலும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தினார். ஒரு புதிய பிறந்த நாளை காண செய்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது என்ன? யாத்திராகமும் 20:24 நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கூடவே இருக்கும்படி நான் வருவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது அவரே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த நாளில், முக்கியமாக இந்த பிறந்த நாளில் இயேசுவே உங்கள் வீட்டுக்கு உங்கள் அருகில் வந்து, என் மகனே, என் மகளே, நான் வந்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? சகல விதமான ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர சுகம், ஞானம், உலகத்தின் ஆசீர்வாதம். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுக்குள் அடங்கி இருக்கிறது. அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அருளி உங்களை மகிழ பண்ணுவார். குறிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த நாளில், இந்த வருகிற வருஷத்தில் எனக்கு இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தால் நலமாயிருக்குன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்கன்னா அதில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் புதிய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி நீர் பக்கத்தில் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கு அருகில் நீங்கள் இருக்கிறீங்க. கரம் தொட்டு அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவைன்னு உங்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர சுகம், உலக நன்மைகள், ஞானம், அறிவு, வெற்றி, செழிப்பு, நன்மைகள், எந்த காரியம் அவங்களுக்கு தேவை என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. அவங்களை ஆசீர்வதிங்க, மகிழ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.